சூப்பரா இருக்கு சார் படம். நல்ல காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மெசேஜ் ஒரு நல்ல மெசேஜ் தான் சொல்லியிருக்காங்க. சாமி இருக்காங்களா இல்லையா அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல பிளாக் பஸ்டரா வரும் சந்தானம். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லாக் ஆகுது. செகண்ட் ஆஃப் சூப்பரா வந்திருக்கு. படம் நல்லா தான் சந்தானமன்னனுக்காக வந்தேன். ஆனா படம் வந்து டீடைல்ஸ் பார்த்துருக்கேன். அதோட அல்டிமேட் காமெடி எல்லாம் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா ஃபேமிலியோட கூட பார்க்கலாம். என்ன காரணத்துக்காக வந்து படம் பார்க்கலாம்? காமெடி தாண்டினா ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. என்ன மெசேஜ் சொல்லிருக்காங்க? மெசேஜ்னா சாமியை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. வந்து பெரியாரை பத்தி பேசுறாங்க. ஆமா, பெரியார் அண்ணனே சொல்லியிருக்காரு. நம்ம வந்து யாரையும் மட்டும் தட்டி பேசுறது எதுவும் கிடையாது. படத்துக்காக உங்களை நாங்க ஜாலியா வரோம், ஃபன் பண்றோம். அதுதான் கால் பத்திலாம் யாரும் நம்ம சொல்ல கிடையாது. அண்ணனே சொல்லியிருக்கோம். வந்தீங்கன்னா 2 மணி நேரம் ஜாலியா இருந்துட்டு ஃபன் பண்ணிட்டு போகலாம். அதுக்காக தான் அண்ணன் வந்து ஏதோ ஒரு அளவு பார்க்கலாம் ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம். எல்லாமே சிரிப்பு தான் ப்ரோ. போனா காமெடியா தான் ப்ரோ. போனா சிரிச்சுட்டு வரலாம் ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் சிரிப்பு தான் ப்ரோ. வேற எதுவுமே மெசேஜ்லாம் எதுவுமே இல்ல ப்ரோ. மெசேஜ் சாமியை பத்தி தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். வர எல்லாமே சிரிச்சு தான் இருக்கலாம். மித்த நான் அதெல்லாம் பார்க்கல ப்ரோ. ஃபுல்லா காமெடி தான் ப்ரோ பார்த்துட்டு இருந்துமே. நம்ம அந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கல ப்ரோ. ஃபுல்லா இந்த படம் காமெடி தான் ப்ரோ. ஃபுல்லா படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஒரு 1/4 hour நல்லா போச்சு ப்ரோ. அதுக்கப்புறமா தூக்கம் வந்துச்சு. நான் தூங்கிட்டேன் ப்ரோ. ஏசில நல்லா சொல்றான் ப்ரோ. உயிந்து வந்தா ப்ரோ சிச்சினா. இவ்வளவு பெரிய வயிறு போட்டு வந்தா ப்ரோ. போய் சொல்றான் ப்ரோ. பிராங்க் பண்றான் அவங்கள. நீங்க கேமரா வச்சதுனால உங்களை பிராங்க் பண்றான். பிராங்க்லாம் பண்ணல ப்ரோ. சத்தியமா நல்ல ஒரு 1/4 hour சூப்பரா இருந்துச்சு படம். ஸ்டார்டிங்ல காமெடியா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தூங்கிட்டேன் நானு. எதனாலனா அவ்வளவு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மக்குட்டா போயினுக்குது ப்ரோ. இதுல நான் பண்ண முடியும்? நீயே சொல்லு. நைட்டு தூங்குனதே லேட்டா தான் தூங்குனேன். காலைல ஏபி கூட்டின்னு வந்துட்டானுங்க. இங்க வந்த உடனே நல்லா ஏசில தூக்கம் வச்சு தூங்கிட்டேன் ப்ரோ. போய் சொல்றான் ப்ரோ. 2 hour நல்லா உயிந்து சிரிச்சுதான் ப்ரோ. இவ்வளவு பெரிய வயிறு போட்டு நல்ல ஒரு படத்துல நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து பார்த்தாங்க. இல்ல ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ படம். இங்க உங்களை பிராங்க் பண்றான் ப்ரோ. இவன் விளையாண்டுறான் ப்ரோ. பிராங்க் பண்றான். உங்களை பிராங்க் பண்றான். பிராங்க்லாம் பண்ணல ப்ரோ. உண்மையிலே சூப்பரா நல்லா இருக்கு ப்ரோ. உண்மையா நான் சொல்றேன். தூங்கிட்டேன். இவன் தூங்கிட்டானா நான் பார்த்தேன் ப்ரோ. 2 hour படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஒர்த்து தான் ப்ரோ. சந்தானம் சார் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு ப்ரோ. மத்தபடி அந்த காமெடி ஆக்டர் எல்லாம் ஓரளவு பரவாயில்ல ப்ரோ. சார் நல்லா நடிச்சிருக்காரு. நான் தூங்கிட்டேன் ப்ரோ. பார்த்தா நான் சொல்லுவேன் உங்க கையில. நான் தூங்கிட்டேன். படம் ஒர்த்து ப்ரோ. 2 hour நல்லா சிரிச்சு பார்க்கலாம் ப்ரோ. ஒரு காமெடியா நல்லா சூப்பரா இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஃபன் என்கவுண்டர் தான். கம்பேக் ஃபார் சந்தானம் அண்ட் டீம். அண்ட் நல்ல மெசேஜ் தான் கன்வேட் இன் தி எண்ட். ஸோ நல்ல மூவி. ஃபேமிலியா வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். படம் வந்து காமெடி அவ்வளவா இல்லைன்றாங்க. இல்லைங்க, இருக்குங்க. ஒவ்வொருத்தர் பார்க்குற எல்லா கம்ப்ளீட்டாக என்டையர் படம் காமெடி இல்லைனாலும் அங்கங்கே ஒரு எரப்டிவ் மூமெண்ட்ஸ் இருக்கு. தட்ஸ் டன் வெல். ரொம்ப ஓவராகவும் காமெடியாக எடுக்க முடியாது. ஒரு மெசேஜும் கொடுக்கணுன்றதுல நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். எல்லாருக்குமே ஓரளவுக்கு ரோல் இருக்கு. அந்த எல்லா ரோலுமே வந்து ஓரளவுக்கு நீட்டாக முடிச்சிருக்காங்க. தட் ஷுட் பி ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் ஆகுது. அண்ட் தென் ஓகே. அப்படி தான் உள்ளே கொண்டு போகிறாங்க. அந்த மெட்ராஸ் ஐன்ற கான்செப்ட் உள்ளே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் லேக் எடுக்கிறாங்க. பட் மற்றபடி செகண்ட் ஹாஃப் எல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக தான் போகுது. சரி, ஓகே. குட் மூவி தான். படம் பக்கா. காமெடி ஃபுல்லாவே ஓகே தான். ஃபேமிலி தான் ப்ரோ. ஃபுல்லாவே அங்க ஃபேமிலியோட கான்செப்ட் எல்லாமே ஃபுல்லாவே தான் இருக்கு. ஃபுல்லாவே கோயில் சம்மந்தப்பட்டமே அந்த மாதிரி தான். சந்தானம் ஃபுல்லா காமெடியிலே இருந்தா பயங்கரமா இருந்திருக்கும். இப்ப ஹீரோவா இருந்த அப்புறம் அவ்வளோ செட் ஆகல. பட் காமெடி தான் பக்கா. படம் நல்லா இருந்தது. காமெடியா இருந்தது. சாமியை பத்தி சொல்லியிருந்தேன். நல்லா. செகண்ட் ஹாஃப்லாம் இன்னும் செம்மையா இருக்கும் ப்ரோ. காமெடி எல்லாம் ஃபுல்லா பண்ணா இருக்கும். பரவாயில்ல. கம்பேக்ட்னு சொல்ல முடியாது. சந்தானத்தோட ஆவரேஜா நல்லா இருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். சிரிக்கலாம். வந்தா படத்தோட சிரிக்கலாம். சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்ல படம் அவ்வளவுதான் ப்ரோ. லேக் எல்லாம் ஒண்ணும் இல்ல. படம் வந்தா சிரிக்கலாம். ஃபேமிலியோட வந்து படம் பார்க்கலாம். நல்லா இருந்து. சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு காமெடி பண்ணல, மற்றவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு. அது மற்ற அதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தது கொஞ்சம். பட் செகண்ட் ஹாஃப்ல இருந்து காமெடி அது எல்லாமே நல்லா இருந்தது. கூல் சுரேஷ்க்கு கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்டட் கேரக்டர் மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது ரோல். பட் மற்றவங்களும் எல்லாருக்குமே நல்லா இருந்தது. ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச். சாமி நம்பிக்கை பத்தி கொஞ்சம் நல்ல ஒரு டேக் இருந்தது. மற்றபடி கொஞ்சம் நல்லா ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இல்ல பாலிடிக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. இது வெறும் காமெடி தான். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபன். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா வந்து தான். சந்தானம் நியூ ஜாயினிங் நல்லா இருக்கு படம்.
நல்லா பார்க்கலாம் எல்லாருமே ஃபேமிலியா. நல்லா ஃபேமிலியான பார்க்கலாம், காமெடியா இருக்கு, நல்லா ஃபன்னாவா இருக்கு, ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ பத்தி பேசிருக்காங்க, என்னங்க பெரியார்லாம் பத்தி பேசிருக்காங்க, சாமி அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லைன்றாங்க. அந்த மாதிரி காட்டிட்டு கடைசியில நல்லா கொண்டு போயிட்டாங்க. அதே கார்த்திக் கோபிக்கு நல்லா நல்லா நல்ல